ஹாய், இன்னைக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ரேப் பண்ண பீட்ஸில் எப்படி நம்ம ஒரு சூப்பரான நெக்லஸ் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ரேப் பண்ண பீட்ஸு, தென் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் 5mm பீட்ஸு, தென் வந்து கியர் லாக் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நோஸ் பில்லர், தென் வந்து கட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதுதான் கியர் ஒயர். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம நெக்லஸ் மேக் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சமோசா பெண்டன்ட்டு. ஸோ இந்த சமோசா பெண்டன்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம நெக்லஸ் மேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கியர் ஒயரை நான் கட் பண்ணி இந்த லென்த்துக்கு எடுத்திருக்கேன். இது மாதிரி ரெண்டாக அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாக ஃபோல்ட் பண்ணதை அகைன் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒயரு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கியர் லாக்கை தான் நான் உள்ளார விட்டுட்ருக்கேன். எப்பயுமே 2 லாக் போடுங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு. ஸோ குழந்தைங்களோட லென்த்துக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதும், பெரியவங்க லென்த்துக்கு எப்படி செய்யலாங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ டோரி எடுத்திருக்கேன். கியர் லாக் போட்டதுக்கப்புறம் டோரி போட்டுக்கோங்க. டோரியில் நமக்கு ஹூக் மாதிரி இருக்கும், ஸோ அதுக்குள்ளே விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அதை அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணி கியர் லாக்கில் நம்ம விட போகிறோம். ஸோ ஒரு பெண்டு மாதிரி அதை கொடுத்து கொண்டு வாங்க, அப்போ வந்து நல்லா நமக்கு டைட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கியர் லாக்கை நல்லா வந்து நோஸ் பீலர் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து டைட் ஆகிடும். ஸோ இனி வந்து கழண்டு வராது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பீட்ஸ் கோக்க போகிறோம். ஸோ நான் 2 ஒயராக பிரிச்சிருக்கேன் இல்லைங்களா, ரெண்டையுமே ஜாயின் பண்ணி போடுங்க. ஸோ 2 ஒயருக்குள்ளேயுமே இப்போ நான் 10 பீட்ஸ் போட போகிறேன். இதை நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் எடுத்திருக்க பீட்ஸு, சமோசா பெண்டன்ட் எல்லாமே அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற லென்த்துக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 10 பீட்ஸ் நான் இதில் கோத்துருக்கேன். இதுவே வந்து குழந்தைங்களாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 5 பீட்ஸ் கோத்தாவே போதும். தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு அந்த லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் ஒயர் நீட்டிகிட்ருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பீட்ஸில் வந்து நீங்கள் அதுக்குள்ளே விட்டுக்கோங்க அதை. ஸோ அப்போ வந்து குழந்தைங்களுக்குலாம் நமக்கு குத்தாமல் இருக்கும். ஸோ குழந்தைங்கன்ட்டு இல்லை, யார் போட்டாலுமே அது குத்தாமல் இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸோ 2ஆக நான் பிரிச்சிருக்கேன் அதை. இப்போ ஃபஸ்ட்டு நான் ரேப் பண்ண பீட்ஸை போட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒயரில். செகண்ட் ஒயரில் பார்த்தீங்கன்னா நான் 5mm பீட்ஸ் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சமோசாவில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஹோல் இருக்கும். ஸோ 2 ஹோலையுமே வந்து இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு சொல்லி நான் கோத்து எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொருக்கா சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 2 பிரிச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்னில் நான் ரேப் பண்ண பீட்ஸை போட்டுக்கிறேன். தென் செகண்ட் ஒன்னில் பார்த்திங்கன்னா இந்த 5mm பீட்ஸை கோத்துக்கிறேன். சமோசா பெண்டன்ட்டை பார்த்திங்கன்னா நான் 2 ஹோல் இருக்கும். அதில் 2 ஹோல்லையுமே இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு நான் பிரித்து உள்ளார விட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக பீட்ஸ் கோக்க போகிறோம். ஸோ ப்ரௌன் கலர்லேயும் சாண்டில் கலர்லேயும் கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால நான் ப்ரௌன் கலரை அதிகமாக வச்ச மாதிரி நான் கோத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக கோருங்க. இதுவே குழந்தைங்களுக்கு அப்படின்னா நான் கோத்ததில் இருந்து ஒரு 2-3 பீட்ஸ் நீங்கள் கம்மியாக கோத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வச்சு பாருங்கள் உங்கள் லென்த்துக்கு. ஸோ அவங்களோட ஏஜையும் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வச்சு பார்த்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் பீட்ஸ் கோத்துட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நான் 13 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 7 வந்து ப்ரௌன் கலரும் 6 வந்து சாண்டில் கலரும் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸில் பார்த்திங்கன்னா நான் ரேப் பண்ண பீட்ஸில் நமக்கு சைஸஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து மீடியம் சைஸு 8mm எடுத்திருக்கேன். நீங்கள் குழந்தைங்களா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 6mm கூட வாங்கி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அவங்க நெக்குக்கு வந்து அது பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். நெக்லஸ் அண்ட் ஜிம்கா மேக்கிங் கிளாஸோட அப்டேட் வேணுனாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் அதோட ரெக்கார்டிங்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அகைன் நான் 2யுமே ஒன்றா வச்சு, ஸோ 2 கியர் ஒயரையுமே நான் ஒன்றா வச்சு இப்போ பீட்ஸ் கோத்துட்ருக்கேன். ஸோ அகைன் 10 பீட்ஸ் கோத்துட்டு கியர் லாக் போட்டுக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டோரி இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் இன்னொரு எட்ஜில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு அகைன் லூப் மாதிரி பண்ணிவிட்டு ஸோ அகைன் வந்து இந்த கியர் லாக்கில் விட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு 2 கியர் லாக் போட்டிருக்கோம், நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக. ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இந்த நெக்லஸ்ஸு. ஸோ இதை தாண்டி நிறைய நெக்லஸ் மேக்கிங் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேட்சாக பேங்கிள்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ பேங்கிள்ஸ் நான் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக லாஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது என்ன ப்ரைஸ்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா 400 ருபீஸ்க்கு இதை நான் பண்ணி கொடுத்தேன். உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி வேணும்னாலும் கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ரேப்பிங் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நீட்டாக இருக்கும்.
சில்க் த்ரெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ரேப்பிங் நீட்டாக இருக்கணும். ஸோ ரேப்பிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கிளாஸில் பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நான் டேரக்ட் கிளாஸ் கிடையாது, அது நீங்கள் லைஃப் டைம் வேலிடிட்டியில் பார்த்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் போட்டு போங்க. பாய்.